இன்றைக்கி நம்ம சேனலில் மருந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறமா எல்லா நியூ மாமும் இதை தான் வந்து சாப்பிடுவாங்க. ப்ளஸ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற அம்மாங்களுக்கும் இந்த குழம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஃபிஷியண்ட்டான ப்ரெஸ்ட் மில்க் இல்லாதவங்களும் இந்த குழம்பை வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு ஆனியன் அதை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 7-8 அதுவும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழம் அதையும் இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு இந்த குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா தக்காளியை கேஸில் சுட்டுட்டு அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுங்கள். தோலோடு செய்யாதீங்க. இது கூட கொஞ்சமாக கஸ்கஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 10-15 பூண்டு அது மாதிரி சின்ன வெங்காயமும் அதே அளவு எடுத்துக்கோங்க. இல்லை அதை விட குறைவாக எடுக்கிறதா இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் செய்யணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் இது கூட கொஞ்சமாக கடுகு, ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை இன்னைக்கு. சேர்த்துட்டு இது கூட அப்படியே பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா பூண்டு நல்லா வெந்து இருக்கணும். இது ரொம்ப தண்ணியை நம்ம வைக்க மாட்டோம், தொக்கு மாதிரி தான் செய்வோம். பூண்டோட கலர் மாறட்டும். இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இது தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்படி கை விடாமல் இதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க. மிக்ஸி ஜாரில் இருக்கிற மிச்ச மசாலாவை கொஞ்சமாக தண்ணி கலந்து வாஷ் பண்ணி இதில் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பூண்டு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் வரை வச்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே கிரேவியில் நீங்கள் வந்து ஒரு முட்டையை கூட உடச்சி ஊற்றிட்டு முட்டைக்கு மட்டும் லைட்டாக மேலே உப்பு தூவி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு முட்டை லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் சோறில் வச்சு சாப்பிடலாம். போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறமா நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட கொடுப்பாங்க. அதை அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். சேம் ரெசிபி தான். இந்த ஹெல்த்தியான பூண்டு குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தின்னு சொல்கிறனால டேஸ்ட் இல்லைன்னு இருக்காது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.